டே 1ல பேசிக்ஸை கவர் பண்ணிட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணலாமா? நீங்கள் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள். லைன்ஸ், கர்வ்ஸ், ப்ரெஷர் அதுதான் பேசிக்ஸை ஸ்ட்ராங்காக பில்ட் ஆக்கும். ரிப்பீட் பண்ணுங்கள் ஸ்மால் பேட்டர்ன்ஸை, பட் கன்சிஸ்டன்சி தான் கேம் சேஞ்சர். ஸோ டிசைனுக்குள்ளே வரலாமா? ஓகே, லைன்ஸில் ட்ரா பண்ணும்போது ஹேண்டு ஸ்டெடியாக இருக்கணும். ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரை சேம் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் லைன் ஸ்மூத்தாக வரும். ஹேண்டை ஸ்டெடியாக வச்சு ஸ்லோவாக ட்ரா பண்ணுங்கள், அவசரம் வேண்டாம். ஓகேவா? இப்போ அப்வர்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது ஹேண்ட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்டம்ல இருந்து டாப் வரும்போது ப்ரெஷரை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக மூவ் பண்ணீங்கன்னா லைன்ஸ் நீட்டாக வரும். டவுன்வர்ட் லைன்ஸ்க்கும் சேம் அதே தான். டாப்ல இருந்து கீழே வரும்போது ப்ரெஷர் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணுங்க. ஓவர் ப்ரெஷர் கொடுத்தா லைன்ஸ் திக் ஆகிடும். ரெண்டு லைன்ஸ்க்கும் காமன் டிப் என்னன்னா, ஸ்பீட் கம்மியாக வச்சுக்கோங்க. அவசரம் இல்லாமல் ட்ரா பண்ணீங்கன்னா லைன் ஸ்மூத்தாக க்ளீனாக வரும். ப்ராக்டிஸ் பண்ணாதான் கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெய்லி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபைனலாக ஸ்லாண்டிங் லைன்ஸ். இந்த லைன்ஸை ட்ரா பண்ணும்போது ஹேண்ட் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைன்ஸை ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் க்ராஸாக சேம் ஆங்கிளில் கன்சிஸ்டண்ட்டாக போகணும். ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வர ப்ரெஷரை சேமாக மெயின்டைன் பண்ணுங்க. அதுதான் லைனை ஸ்மூத்தாகவும் நீட்டாகவும் வரும். வேகமாக போகாதீங்க, ஸ்லோவாக ஸ்டெடியாக ட்ரா பண்ணாதான் பர்ஃபெக்ட் ஸ்லாண்ட் கிடைக்கும். இந்த சீரியஸை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.